ஊர்சூட்டுளம்பிடாது உனைக்கண்டடங்கிட உன் அழகை காட்டு அருணாச்சலா செய்யனத்தில் செய்வினை சுடுமலால் உய்வகை எதிரி அருணாச்சலா என்போலும் தீனரை இன்புற காத்தனி என்னாலும் வாழ்ந்துள்ள அருணாச்சலா லட்சியம் வைத்துள்ள அஸ்திரம் விட்டனை பக்ஷித்தாய் பிராணனோடு அருணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. இன்றைக்கி வந்து 2-3 டிவோட்டீஸோட சத்சங்கம் விஷயங்களை பார்க்கலாம். ரமண சத்சங்கம் இதெல்லாம் வந்து நான் அருணாச்சல ஆஷ்ரமா நோவாஸ்காட்டியா கனடா வெப்சைட்டில் மகரிஷி நியூஸ் லெட்டர் அப்படின்னு இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதில் வந்து இயர்ஸ் நேவிகேட் பண்ணாக்க 1996, 2001 இந்த மாதிரி ரேண்டமாக நான் கிளிக் பண்ணி படித்ததை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் கூகுளில் வந்து அருணாச்சல ஆஷ்ரமா மகரிஷி நியூஸ் லெட்டர் அப்படின்னு சொல்லி போட்டாலே ஏதாவது ஒரு பேஜ் வரும். உங்களுக்கு ஏதாவது ஒரு இயர் ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் வரும். அதுலேருந்து நீங்கள் வந்து பக்கத்தில் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நேவிகேட் பண்ணால் எந்த இயர் வேணாலும் நீங்கள் ரேண்டமாக கிளிக் பண்ணல அப்படின்னாக்க எதர் HTMLலையோ PDF-லையோ வந்து பார்த்துக்கலாம். முதல்ல வந்து திருப்பராய்த்துறை சித்பவானந்த சுவாமிகள் இருக்கார். எனக்கெல்லாம் ரொம்ப ஏன்னா எங்கள் ஊர் பக்கத்தில் தான் திருப்பராய்த்துறை பராய்த்துறை மேவிய பரமஹம்சர் அப்படின்னு சொல்லுவாள். அவர் வந்து ராமகிருஷ்ணரோட டிவோட்டியாக இருந்து ராமகிருஷ்ணா ஆசிரமத்தை வந்து நிர்வாகமும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிற்காலத்தில் தனக்குன்னு ஒரு ஆசிரமம் வந்து அமைச்சுட்டார். அங்கே ராமகிருஷ்ண தபோவனம் இன்னும் இருக்குது திருப்பராய்த்துறையில். அவர் வந்து அந்த சித்பவானந்தர் வந்து நம்ம ரமண மகரிஷியை பார்த்து அவரோட அனுபவங்களை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கார். அவர் வந்து ஃபஸ்ட்டு 1922 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட வந்து ரமண மகரிஷியை வந்து பார்க்குறார். அப்போவே வந்து அவருக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெஷன் ஆகுது. அப்போ தான் ஆசிரமம் வந்துட்டு இருக்கிற சமயம் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறார், 1923 வந்து சந்நியாசம் வாங்கின்றதுக்கப்புறம் ரமண மகரிஷியை வந்து ரெகுலராக பார்க்க ஆரம்பிக்கிறார். இதில் 1926 to 1940 இந்த 14 வருஷம் அவருக்கு வந்து ஊட்டியில் வந்து ராமகிருஷ்ணா மடத்தில் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கிறவர். அப்போ வந்து இவர் அடிக்கடி மயிலாப்பூருக்கும் மெட்ராஸுக்கும் ஊட்டிக்கும் போயிட்டு வரும்பொழுது நடுவில் திருவண்ணாமலையில் இறங்கி நம்மளோட ரமண பகவான் வந்து தரிசனம் பண்ணுறார். அந்த அமைதியில் பகவான்கிட்ட அவர் எதுவுமே பேசுறது கிடையாது. பகவானையே வந்து அந்த அமைதியை அந்த பகவானோட ஸ்வரூபத்தை பார்த்து அவருக்கு வந்து அந்த ஒரு ஆத்ம சாந்தி ஏற்படுறது. இதில் ஒரு நாள் கல்மினேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு நாள் பகவான் வந்து இவரை பார்க்குறார், இவரும் பகவானை பார்க்குறார். கொஞ்ச நாளைக்கெல்லாம் வந்து ஒரு கிளாஸில் எப்படி இப்போது டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு கிளாஸ் இருந்ததுன்னா கிளாஸ் டோர் அதில் எப்படி நம்ம போகிறோமோ அந்த மாதிரி மகரிஷியோட பார்வையை மேலே பட்டுது. அதில் அந்த கேஸ் வந்தது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து எப்படி நம்ம அருளை வந்து மெட்டீரியல் பொசிஷன்லாம் எப்படி நம்ம இப்போ வந்து நம்ம வந்து ஏதோ ஒன்று கொடுக்குற மாதிரி அருளையும் கொடுக்க முடியும், குரு வந்து டிரான்ஸ்மிட் பண்ண முடியும் கிரேஸை அப்படின்னு சொன்னதை நான் வந்து பிரத்யட்சமாக உணர்ந்தேன் ரமணர் சன்னதியிலன்னு சித்பவானந்த சொல்கிறார். அவர் அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் சொல்கிறார். அது ரொம்ப இதுவரையும் நான் அந்த மாதிரி கேட்டதில்லை. ஒரு டிவோட்டி வரார், ரமண பகவான்கிட்ட உட்காந்துட்டு அவர் கொஞ்சம் டிவோட்டின்னு சொல்ல முடியாது, இஸ் எ விசிட்டர். கொஞ்சம் ஒரு தோரணையாக பேசலாம் ஏதோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவாவது இடக்கு முடக்கா கேட்கலான்னு வந்தார் என்னமோ தெரியல. வந்துட்டு வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் பர்த் கண்ட்ரோல், வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் பர்த் கண்ட்ரோல்னு ரமண மகரிஷி 2-3 தடவை கேட்டுட்டே இருந்திருக்கார். பகவான் வந்து ஒன்றும் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் டின்னர் பெல் அடிக்கும்பொழுது அந்த டிவோட்டி அந்த விசிட்டர் எழுந்துட்டு திருப்பி கேட்டிருக்கார் போல இருக்கு, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் பர்த் கண்ட்ரோல். இந்த சமயத்தில் வந்து பகவான் வந்து வாட் அபவுட் டெத் கண்ட்ரோல் அப்படின்னாராம். உடனே எல்லாரும் சிரிச்சாராம், அவர் போயிட்டாராம். அப்புறம் அந்த விசிட்டர் அந்த மாதிரி பகவான் ஸ்பான்டேனியஸாக ரிப்ளை பண்ணுறது வந்து ரொம்ப அபூர்வம் தான். அதே மாதிரியே வந்து இன்னொரு சாதகர் வந்து ரொம்ப நாள் ஜபம் இதெல்லாம் பண்ணிட்டேன், ஆனால் தாபமாக இருக்குது, எனக்கு ஒன்றும் அருள் கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது உன்னை விட்டுடாத, தன்னை விடாமல் இவன் ஏன் இப்படி அலையிறான்னு கேட்க சொல்ல உடனே அப்படின்னு டிசைபிள்ஸ்ட்டை சொல்கிற மாதிரி சொன்னாராம். உடனே அவருக்கு வந்து அந்த நான்குள்ளே அந்த மனசு போய் அந்த ஆத்மானந்தத்தை வந்து அந்த டிவோட்டி அனுபவிச்சார் சொல்கிறார் ராமகிருஷ்ண தபோவனம் திருப்பராய்த்துறை சித்பவானந்தர். இந்த சித்பவானந்தரோட புக்ஸ் எல்லாம் எனக்கு வந்து ப்ரைஸாக கொடுப்பா ERI செகண்டரி ஸ்கூலில், எடையாத்துமங்கலம் ரங்கசுவாமி ஹையர் செகண்டரி ஸ்கூல். இதில் வந்து அந்த தாயுமானவரோட இதெல்லாம் இருக்குது பாருங்க, பராபரக்கண்ணி, அதுக்கப்புறம் பைங்கிலி பாட்டு அதில் தான் வரும். மெய்விடாது நீலகண்ட குருவே விஷ்ணுவடிவான ஞான குருவே மலர்மீதி மலைகள் தோறும் என்ற 4 குருவே கைவிடாது என்ற அன்பனுக்கிரமனாய் கருணாகர கடவுளே நமசிவாய சாந்தாய் சுதாய பரமாத்மனே சித்தானந்த ரூபாய் தட்சிணாமூர்த்தியின் மகனே எங்கள் பாப்பா மாமி சொல்லுவாள். அந்த பாட்டு வந்து இந்த இதில் தான் இருந்திருக்கு. இந்த தாய்மானவரோட பராபரக்கண்ணியோட ஒரு அப்பெண்டிக்ஸ் ஒரு புக்கு போட்டிருக்கா ராமகிருஷ்ண தபோவனத்தில். நீங்கள் வந்து திருப்பராத்துறை போனால், அதாவது அங்கே சிவன் கோவிலும் இருக்குது, பாடல் பெற்ற ஸ்தலம், காவேரி கரையில் இருக்குது. நீங்கள் திருச்சி போனால் கண்டிப்பாக விசிட் பண்ணுவோம். பக்கத்தில் முக்கம்பூவும் இருக்குது.
அந்த காவேரி கரையில் போனேன்னா திருப்பராத்துறையில் இந்த தபோவனத்தை நீங்கள் பார்த்தாக்கா அங்கே வந்து ஸ்கூல் நடக்கிறது, ஆஷ்ரம்னா சேரிட்டபிள் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கிறது. அங்கே புக்ஸ் எல்லாமும் பப்ளிஷ் பண்ணுவாள். நீங்கள் பார்த்துட்டு பக்கத்துலேயே திருப்பராத்துறை சிவன் கோவிலும் பார்த்துட்டு நீங்கள் சாயந்தரம் வேலையில் கிளம்பினேன்னா அங்கே எல்லா புக்ஸும் அவள் பப்ளிஷ் பண்ணுவாள். அவளோட தபோவனம் புக்ஸ் வந்து ராமகிருஷ்ணா மடத்துலையும் பப்ளிஷ் பண்ணுறா. ஒரு நாள் நீங்கள் போயிட்டு வாங்க திருப்பராத்துறை. எனக்கு அதை பார்த்த உடனே திருப்பராத்துறை ஞாபகம்லாம் வந்தது. ராமகிருஷ்ணர் சொன்ன கதைகள் அப்படின்னு ஒரு புக்கு, ராமகிருஷ்ணர் உபதேச மஞ்சரி, இதெல்லாம் வந்து ராமகிருஷ்ண தபோவனத்துலேருந்து வாங்கி ERI ஸ்கூலில் இதுதான் ப்ரைஸ் கொடுப்பாள். இதெல்லாம் தான் வந்து இந்த பேச்சு போட்டி இதுக்கெல்லாம் ப்ரைஸ் கொடுக்கும்போது நிறையா அதே மாதிரியே சுவாமி விவேகானந்தா இஸ் லைஃப் அண்ட் லெகசி இந்த மாதிரிலாம் நிறையா புக்லெட்ஸ் வந்து மாடியில் வச்சுட்டு படிப்பேன் நான். எங்கள் ஊர் பக்கத்தில் தான், ஜீவரம் பக்கத்தில். அதனால் எனக்கு அது உடனே இதெல்லாமும் ஞாபகம் வந்தது. அதுக்கு அடுத்தது வந்து ரமணரோட சத்சங்கத்தில் பார்க்கும்பொழுதோ முருகனார் வந்து கணேசன் அண்ணா வந்து முருகனாட்ட போயிட்டு வந்து எனக்கு ஆத்ம விசாரம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் நாம ஜபம் தான் பண்ணுறேன்னு முதல்ல நாள் சொன்னாராம். முருகனார் ஒரு குழந்தை மாதிரி, ரமணர்கிட்ட வந்துட்டு ஆத்ம விசாரம் அது எப்படி கஷ்டமாக இருக்கும், நீ பண்ணியே ஆகணும் அப்படின்னாராம் முருகனார். அதுக்கப்புறம் அடுத்த நாள் அதே கேள்வியே வேறு மாதிரி, ரமணரோட நாமமும் ரூபமும் எவ்வளோ ருச்சியாக இருக்குன்னாராம் கணேசன் அண்ணா. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கண்ணுக்குள்ள ஜலம் வந்துதான் முருகனாருக்கு. அதை விட வேறு என்ன வேணும், அதுவே என்கல்ஃப் பண்ணிடுமே உன்னை, ஆத்மானந்தத்தில் கொண்டு போய் அது விட்டுடுமே ரமண நாமமும் ரமண ரூபமும் அப்படின்னு சொல்லி முருகனார் சொன்னாராம். அந்த மாதிரி அந்த முருகனாரோட சந்நிதி முறை அதெல்லாமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பகவானே வந்து எய்தினது பிற்காலத்தில் ரமண புராணம் பகவானே சேர்ந்து எழுதினது முருகனாரோட. அதே மாதிரி ரமண சந்நிதி முறையில் இருக்கிற பாட்டெல்லாம் ரெகுலராக கம்யூனிட்டி ரீடிங்காக வரிசையாக அப்படியே சுற்றி எல்லாரும் பாடுவா. ரமணாரோட இதில் வந்து உட்காந்துட்டு சுற்றி ரமண குரு கம்யூனிட்டி அதில் வந்து உட்காந்துட்டு பாடுவா அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் வந்து இந்த என்னமோ நினச்சேன்னு இந்த இந்த கிரஹாம் பாய்டுன்னு நான் சொல்லுவேன் பாருங்க. கிரஹாம் பாய்டுன்னு எனக்கு ஒரு பரிச்சயமான டிவோட்டி. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் ஒரு ஃபோரம் அவர் வந்து இந்த அனில் கே சர்மா, டென்னிஸ் கார்டல்னு இப்போ திடீர்னு காணாமல் போனவர். அவர் அருணாச்சல ஆசிரமா நோவாஸ் காட்டியா, டென்னிஸ் கார்டல், நோவாஸ் காட்டியாவா நியூயார்க்கோ எனிதிங் ஒன் ஆஃப் தட். அவர்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்குறாரு, இந்த ஹார்ட் சக்கரை இங்கே கான்சென்ட்ரேட் பண்ணணுமா, அதுதான் ரமணர் சொன்னாரான்னா அது கிடையாது. மகரிஷி கோஸ்பல்ல கூட ரமணர் சொல்லியிருக்கார், ஐனஸ் தான், இந்த நான்கிற தன்மையை தான் பகவான் பார்க்க சொல்கிறார். அவர் என்ன சொன்னார்னா, இந்த ரைட் சைடில் இருக்கிற சக்கரத்துலேருந்து தான் நம்மளுக்கு ஹிருதயத்துலேருந்து தான் கனவுல ஒடுங்கிட்டு இங்கேருந்து தான் திருப்பியும் உற்பத்தி ஆகி வெளில வருது. மனசு வந்து இப்போ காலம்பரை எழுந்திருக்கிறோம் பார்த்தீங்களா, இது நெருவு சம்பந்தமான விஷயம் நமக்கு புரியாது. இந்த ரைட் சைட் செஸ்ட்லேருந்து தான் திருப்பியும் பிரெயினுக்கு போய் இந்த லோகம் தென்படுறதே தவிர செல்ஃப் வந்து பாடிக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ரமணர். வந்து மகரிஷிஸ் கோஸ்பல் அதிலெல்லாம் படிக்கிறது வந்து சொல்கிறார். அதாவது அந்த டென்னிஸ் கார்டர், ரமணர் இவ்வளோ டைரெக்டாக சொல்லலை, டென்னிஸ் கார்டர் சொல்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளதுனா இருப்பது அனுபந்தத்தில் தான் அந்த ரைட் சைட் செஸ்ட் இது பண்ணார். பகவான் எந்த சக்ரா மெடிடேஷனும் சொல்லலை. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை திருப்பி கிளாரிஃபை பண்ணார் அழகாக. ஏன்னா நீங்கள் ஹூஆமையில் எடுத்து பார்த்தாலும் சரி, இட் இஸ் நாட் அ ஆப்ஜெக்ட் டு பி கான்சன்ட்ரேட்டட் ஆன் ரைட் சைட் ஆஃப் த செஸ்ட். நான்கிற அந்த உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, அதில் லயமாயிடணும், அவ்வளோதான். இப்போ கிள்ளினா வலிக்கிறதுங்கிற உணர்வு மாதிரி நான் அப்படிங்கிற என்ன உணர்வு அப்படின்னா என்ன, வித்தவுட் ஈவன் அட்டரிங் த வேர்ட் ஐ, கம்பீரம் சேஷம் இருக்க ரமண பகவான் சொன்ன மாதிரி தான் விசார சங்கிரகம்ல அது ஒன்று. அப்புறம் ரமணாசிரமம் இட்லி எப்படி வந்தது அப்படின்னாக்கா, தென்காசி பக்கத்தில் இருக்கிற ஒரு வில்லேஜ்லேருந்து வந்து லோகம்மாள், அந்த லோகம்மாள் பாட்டி வந்து அங்கேருந்து நேட்டிவ், அவள் வந்து அனுப்புகிறா. ஒரு நாள் புழுங்கரிசியை ஹாஃப் பாயில்டாக அனுப்பிச்சிட்றா. இது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சாந்தம்மாள் குக்கு ரமணர்கிட்ட கேட்கும்பொழுது தான் முதல்ல இட்லி பண்ணலாம் அப்படின்னு ரமணர் சஜஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இட்லி ஆரம்பிச்சுது. இதே மாதிரியே குஜராத்தில் வந்து காந்தியடிகள் வந்து சரோஜினி நாயுடு வந்து இங்கே வந்துட்டு இருந்துட்டு போய் ரமணாசிரமம் இட்லியை ஃபேமஸாக சொல்லும்பொழுது காந்தியடிகள் சொல்லுவார், இன்றைக்கி ரமணாசிரமம் இட்லி மாதிரி வந்திருக்கே அப்படின்னு சொல்லுவாராம். அந்த மாதிரி அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் படித்தேன். இன்னொன்று, பகவான் டிசைபிள்ஸ்க்கெல்லாம் சொல்லும்போது தூங்கவே மாட்டார் ரொம்ப பகவான். நீங்கள் நிறைய படிச்சிருந்துருக்கலாம் ரமணரோட இந்த டிவோட்டிஸ் லெட்டர்ஸ் டே பை டே நிறைய இடத்துல அப்பப்போ வரும். அதில் வந்து பகவான் என்ன சொல்லுவாராம், படுத்துட்டாக்கா சவுண்டாக தூங்கிடணும். அதாவது அவ்வளோ அளவுக்கு அப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும்னு அர்த்தம். படுத்துட்டு நல்லா களைப்போட தூங்கிடணும் கனவு இல்லாமல். பகவான் சொல்லுவாரா, ஃபஸ்ட்டு நம்ம எழுந்திருக்கிறோம் பாருங்க, ஒரு ஸ்ட்ரெச்சு தூங்கிட்டு எழுந்துட்டு திருப்பி தூங்க போனாக்க கண்டிப்பாக கனவு வரும், அந்த கனவே அவாய்ட் பண்ணணும் அப்படிம்பார் ரமண பகவான்.
சங்கரானந்தா அப்படின்னு ஒருத்தர் வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவர் ரொம்ப ஜபம் பண்ணி மனோலயம் மாதிரி, மனோலயம்ங்கிறது ஒரு தமசிக் ஸ்டேட்டு, தூக்கமும் இல்லாமல் அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி லயமாக இருக்கும் அப்படியே மனசு, எதுவும் ஸ்டில்னஸ் மாதிரி தெரியும், ஆனால் அது வந்து ஒரு தமஸ் அது. அப்போ பகவான்கிட்ட அவர் வந்து வரும்பொழுது இவனை காலம்பரை அருணாச்சலேஸ்வரர் கோவில் கூட்டின்னு போ, ஐயங்குளம் டேங்க்கு என்ன தீர்த்தம் எல்லாம் பிரதட்சணம், இப்படியே படுத்துட்டே இருக்கக்கூடாது, உட்காந்துட்டே இருக்கக்கூடாது, மெடிடேஷன் அவன் அப்படின்னு சொல்லி அமுச்சு விடுவாரான் பகவான். ஏன்னா தமசிக் ஸ்டேட்னு கண்டுபிடிச்சார் பகவான். அவர் வந்து அப்புறம் நேச்சுரலாக தூக்கம் களைப்பில் தூங்கினாராம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் பகவான்கிட்ட வந்ததுக்கப்புறம் அவர் திரும்பி போயிட்டு அவரால் வேலையெல்லாம் பார்க்க முடிஞ்சது, கிளியராக அவருக்கு ப்ரமோஷனும் கிடச்சிதான் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில், ஜபமும் ஆக்டிவாக பண்ண முடிஞ்சுதான். அதாவது நம்மளோட கான்ஷியஸ்னஸை இன்றைக்கி ஒன்றை விடாமல் இரு. இந்த உடம்பு கோமாவுக்கு போன மாதிரியான ஸ்டேஜ் வந்தால் கூட ஒரு சங்கல்பத்தோடு நம்ம குருநாத்தாலோட சங்கல்பம் என்னென்னா, நான்கிறத பிடிச்சிக்கோ, நான் இருக்கேங்கிற அந்த நினைப்பை வந்து உற்றாமல் போ அப்படின்னு தான் ரமணர் சொல்லியிருக்கார். அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இது அத்தனை விஷயமும் தொகுத்து இன்றைக்கி ரமண சத்சங்கம். கேளாதலிக்கும் முன் கேடில் புகழை கேடு செய்யாதல் அருணாச்சலா, செய்யனத்தள்ளி சேவினை சுடுமலால் உய்விகை எதிரே அருணாச்சலா, வாவென்றகம்புக்குள் வாழ்வல் என்றேன் வாழ்வெந்தே நல்ல அருணாச்சலா, மிட்டிடர் கட்டமா மிட்டிடாதினையர் மிட்டிட அலுபுரி அருணாச்சலா. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாய.